ശ്ലോകം 26. ദിനേശം പ്രവദന്ത്യന്യേ സർവേഷം വേദവാദിന സ്തുവന്തി ചൈവ ഗായന്തി സായം പ്രാതരതന്ത്രിതാഃ. ദിനേശം പ്രവദന്തി അന്യേ സർവേഷം വേദവാദിനഃ സ്തുവന്തി ച ഏവ ഗായന്തി സായം പ്രാതരതന്ത്രിതാഃ. வேதவாதிகளான ஒரு சிலவா சர்வேஸ்வரனான அந்த சூரியனை பரமகாரணமாயிட்டு நினைக்கிறா. காலையிலையும் சாயந்திரத்திலையும் உதிக்கவும் அஸ்தமிக்கவும் செய்யற அந்த சூரியனை ஸ்துதிக்கிறா. ശ്ലോകം 27. യജന്തി ച തദാ യജ്ഞേ വാസവം ച ശതക്രതും സഹസ്രാക്ഷം ദേവദേവം സർവേഷാം പ്രഭുമുൽബണം. ശ്ലോകം 28. യജ്ഞാദീശം സുരാദീശം ത്രിലോകേശം ശചീപതിം യജ്ഞാനാം ചൈവ ഭോക്താരം സോമവം സോമവപ്രിയം. യജന്തി ച തദാ യജ്ഞേ വാസവം ച ശതക്രതും സഹസ്രാക്ഷം ദേവദേവം സർവ ഏഷാം പ്രഭും ഉൽബണം. യജ്ഞ അധീശം സുര അധീശം ത്രിലോകേശം ശചീപതിം യജ്ഞാനാം ച ഏവ ഭോക്താരം സോമവം സോമവപ്രിയം. ശതക്രതുവും സഹസ്രാക്ഷനും ദേവദേവനും എല്ലാരവിട ശക്തനും പ്രഭുവും യജ്ഞത്തോടെല്ലാം അധിപനും സുരാധിപനും മൂന്ന് ലോകത്തോട് നാഥനും சஜீபதியும் யஜ்ஞங்களோடெல்லாம் போக்தாவுமான சோமம் அப்படிங்கிற அந்த ரசத்தை பானம் செய்யறவனுமான சோமவர்களோடு பிரியனுமான தேவேந்திரனை ஒரு சிலவா யஜ்ஞம் வழியா ஆராதிக்கிறா. இந்த சிருஷ்டிக்கு காரணம் ஆறு அப்படின்னாக்கும் இங்க வியாச பகவான் நாரதர்கிட்ட கேட்டது. மகாதேவனாக்குமா, மகாவிஷ்ணுவாக்குமா, பிரம்மாவாக்குமா, சூரியனாக்குமா, தேவேந்திரனாக்குமா அப்படின்னு கேட்டு வரதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 29. வருணம் ச ததா சோமம் பாவகம் பவனம் ததா யமம் குபேரம் தனதம் கணாதீசம் ததா பரே. ஸ்லோகம் 30. ஹேரம்பம் கஜவக்த்ரம் ச சர்வகாரிய பிரசாதகம் ஸ்மரணாத் சித்திதம் காரிய காமதம் காமகம் பரம். வருணம் ச ததா சோமம் பாவகம் பவனம் ததா யமம் குபேரம் தனதம் கண அதீஷம் ததா பரே ததா அபரே. ஹேரம்பம் கஜவக்த்ரம் ச சர்வகாரிய பிரசாதகம் ஸ்மரணாத் சித்திதம் காரியகாமதம் காமகம் பரம். ஒரு சிலவா வருண பகவானை பூஜிக்கிறா, ஒரு சிலவா சோமனை பூஜிக்கிறா, ஒரு சிலவா அக்னியை பூஜிக்கிறா, ஒரு சிலவா வாயுவை பூஜிக்கிறா, யமனை பூஜிக்கிறா, குபேரனை பூஜிக்கிறா. இப்படி ஒரு சிலவா விநாயகரை ஸ்மரிச்சானா சர்வ காரியங்களும் நடக்கும் அப்படின்னு விநாயகரை பூஜிக்கிறா. எல்லாமா சேர்ந்து நான் குழம்பி போய் கிடக்கேன் நாரதரே அப்படின்னு நான் நாரதர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு வியாசர் இங்க ஜனமேஜயங்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 31. பவானீம் கேசனாச்சார்ய பிரவதந்த்யகிலார்த்ததாம் ஆதிமாயா மகாசக்திம் பிரகிருதிம் புருஷானுகாம். பவானி கேச்சன ஆச்சார்யாः பிரவதந்தி அகில அர்த்ததாம்.
பவானீம் கேஜித் ஆச்சார்யாः பிரவதந்தி அகில அர்த்ததாம் ஆதிமாயாம் மகாசக்திம் பிரகிருதிம் புருஷ அனுகாம். ஒரு சில ஆச்சாரியர்கள் சொல்லறா எல்லா அர்த்தங்களும் தரது அந்த பவானி தேவியாக்கும் அப்படின்னு. அந்த தேவி ஆதி மாயையும் மகாசக்தி ஸ்வரூபிணியும் பிரகிருதியும் பரமபுருஷனுக்கு விதேயையுமாக்கும் அப்படின்னு சொல்லறா. பரம்பொருளோடு கண்ட்ரோல்லையாக்கும் அந்த ஆதிமாயை அப்படின்னு சொல்லறா. ஸ்லோகம் 32. பிரம்மைகதா சமாபன்னாம் சிருஷ்டிஸ்தித்யந்தகாரிணே மாதரம் சர்வபூதானாம் தேவதானாம் ததைவஜ. பிரம்ம ஏகதா சமாபன்னாம் சிருஷ்டிஸ்திதி அந்தகாரிணே மாதரம் சர்வபூதானாம் தேவதானாம் ததா ஏவ ச. பரபிரம்மவுமாயிட்டு ஐக்கியம் இருக்கிற அம்பாள், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் நடத்துற அம்பாள், சர்வ ஜீவஜாலங்களோடும் அதே மாதிரியே எல்லா தேவதைகளோடும் அம்மாவாய் இருக்கிற அவள். ஸ்லோகம் 33. அநாதிநிதனாம் பூர்ணாம் வியாபிகாம் சர்வஜந்துஷு ஈஸ்வரீம் சர்வலோகானாம் நிர்குணாம் சகுணாம் சிவாம். அநாதிநிதனாம் பூர்ணாம் வியாபிகாம் சர்வஜந்துஷு ஈஸ்வரீம் சர்வலோகானாம் நிர்குணாம் சகுணாம் சிவாம். ஆதியும் அந்தமும் இல்லாத பூர்ணமாயிருக்கிற அம்பாள், சகல ஜீவராசிகளுக்குள்ளேயும் ரொம்பி வழிஞ்சு நிற்கிற இந்த உலகங்களோடெல்லாம் ஈஸ்வரியாயிருக்கிற, நிர்குணையாயிட்டும் சகுணையாயிட்டும் இருக்கிற மங்களகரமான அந்த அம்பாள். ஸ்லோகம் 34. வைஷ்ணவீம் சாங்கரீம் பிராமீம் வாசவீம் வாருணீம் ததா வாராஹீம் நாரசிம்ஹீம் ச மகாலக்ஷ்மீம் ததாத்புதாம். வைஷ்ணவீம் சாங்கரீம் பிராமீம் வாசவீம் வாருணீம் ததா வாராஹீம் நாரசிம்ஹீம் ச மகாலக்ஷ்மீம் ததா அத்புதாம். வைஷ்ணவி சாங்கரி பிராமி வாசவி வாருணி வாராகி நாரசிம்ஹி இப்படின்னு நிறைய ஆச்சரியகரமான வேதங்களோடு கூடின அந்த மகாலட்சுமியாகவும் அவள் இருக்கா. ஸ்லோகம் 35. வேதமாதரமேகாம் ச வித்யாம் பவதரோஸ்திராம் சர்வதுக்கநிஹந்த்ரீம் ச ஸ்மரணாத் சர்வகாமதாம். வேத மாதரம் ஏகாம் ச வித்யாம் பவதரஹ ஸ்திராம் சர்வதுக்க நிஹந்த்ரீம் ச ஸ்மரணாத் சர்வ காமதாம். வேதங்களோடு ஏக மாதாவும் வித்யாஸ்வரூபிணியும் சம்சார விருட்சத்தோடு தாய் வேரும் சர்வ துக்கங்கள் இல்லாம பண்றவளும் நினைச்ச மாத்திரத்துல சர்வ அபிஷ்டங்களை கொடுக்கிறவளும் ஆக்கும் அந்த அம்பிகை. ஸ்லோகம் 36. மோட்சதாம் ச முமுட்சூணாம் காமதாம் ச ஃபலார்த்தினாம் திரிகுணாதீதரூபாம் ச குணவிஸ்தாரகாரகாம். மோட்சதாம் ச முமுட்சூணாம் காமதாம் ச ஃபல அர்த்தினாம் திரிகுண அதீதரூபாம் ச குணவிஸ்தாரகாரகாம். முமுட்சுக்களுக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு மோட்சம் கொடுக்கிறவள், அதே மாதிரி காரிய சித்திகள் தேவையானவாளுக்கு அதெல்லாம் கொடுக்கிறவளும் அம்பாள் தான்.
சத்குணம், ரஜோகுணம், தமோ குணங்களுக்கு கட்டுப்படாம இருக்கிறவள், திரிகுணங்களை கண்ட்ரோல் பண்றவள், மகத் தத்துவம், அகங்காராதி விகாரங்களை பிரகடிப்பிக்கிறவள் எல்லாம் இந்த அம்பாள் தான். ஸ்லோகம் 37. நிர்குணாம் சகுணாம் தஸ்மாத் தாம் தியாயந்தி ஃபலார்த்தின நிரஞ்சனம் நிராகாரம் நிர்லோபம் நிர்குணம் கில. நிர்குணாம் சகுணாம் தஸ்மாத் தாம் தியாயந்தி ஃபல அர்த்தினஹ நிரஞ்சனம் நிராகாரம் நிர்லோபம் நிர்குணம் கில. நிர்குணையும் சகுணையுமாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டானாக்கா அதெல்லாம் கொடுக்கறோளாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பக்தர்கள் எல்லாம் இப்படி நினைக்கிறா. அப்படி இருக்கிற அந்த அம்பாளை பக்தர்கள் கூப்பிடுறா. என்ன கேட்டானாலும் அம்பாள் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு அம்பாளை கூப்பிடுறா. ஸ்லோகம் 38. அரூபம் வியாபகம் பிரம்ம பிரவதந்தி முனீஸ்வர வேதோபனிஷதி ப்ரோக்தஸ்தேஜோமய இதி க்வஜித். அரூபம் வியாபகம் பிரம்ம பிரவதந்தி முனீஸ்வராः வேத உபனிஷத் இதி ப்ரோக்தः தேஜோமய இதி க்வஜித். ரூபமில்லாத சர்வ வியாபகமாயிருக்கிற பிரம்மமாக்கும் இந்த சிருஷ்டிக்கு காரணம் என்று நிறைய பேர் சொல்லறா. முனிகள் எல்லாம் சொல்லறா. தேஜோமயனான புருஷனாக்கும் காரணம் அப்படின்னு வேத உபனிஷத்துக்களில ஒரு சில இடத்துல சொல்லப்படுறது. ஒன்னுக்கும் ஒரு கிளாரிட்டியும் இல்லை. ஸ்லோகம் 39. சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ரநயனஸ்ததா சஹஸ்ரகரகர்ணஸ்ச சஹஸ்ராஸ்ய சஹஸ்ரபாத். சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ரநயனः ததா சஹஸ்ரகரகர்ணः ச சஹஸ்ர அஸ்யः சஹஸ்ரபாத். 1000 தலையும் 1000 கண்ணும் 1000 கையும் 1000 காதும் 1000 முகமும் 1000 காலுகளும் இருக்கிற பரமபுருஷனா இருக்கிற. ஸ்லோகம் 40. விஷ்ணோ பாதமதாகாசம் பரமம் சமுதாஹ்ருதம் விராஜம் விரஜம் சாந்தம் பிரவதந்தி மனிஷினா. விஷ்ணோஹோ பாதம் அத ஆகாசம் பரமம் சமுதாஹ்ருதம் விராஜம் விரஜம் சாந்தம் பிரவதந்தி மனிஷினஹ. விஷ்ணுவோடு பரமமான பாதம் ஆகாசமாக்கும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சாந்தமான அந்த விராடாக்கும் காரணம் அப்படின்னு ஞானிகள் சொல்லின்னு இருக்கா. ரஜோகுணம் இல்லாத சாந்தமாயிருக்கிற விராடு ரூபியாக்கும் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லறா. ஸ்லோகம் 41. புருஷோத்தமம் ததா ஜான்யே பிரவதந்தி புராவித நைகோபீதி வதந்த்யன்யே பிரபுரீஷ கதாஜன. புருஷோத்தமம் ததா ச அன்யே பிரவதந்தி புர ஆவிதஹ ந ஏகஹ அபி இதி வதந்தி அன்யே பிரபுஹு ஈஷஹ கதாஜன. ஒரு சிலவா அப்படி இல்லைன்னா ஒரு சில புராண தத்துவங்களில புருஷோத்தமனாக்கும் ஜகத்காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரபுவான ஒரு ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் ஒருபோதும் உண்டாகிறதுக்கு எந்த விதமான ஒரு
சிச்சுவேஷனும் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லறா. எதையாக்கும் நம்புறது? ஸ்லோகம் 42. அனீஸ்வரமிதம் சர்வம் பிரம்மாண்டமிதி கேசன ந கதாபீஷஜன்யம் யத் ஜகதேதத் அஜிந்திதம். அனீஸ்வரம் இதம் சர்வம் பிரம்மாண்டம் இதி கேசன ந கதாபி ஈஷஜன்யம் யத் ஜகத் இத ஜகத் ஏதது அஜிந்திதம். ந கதாபி ஈஷஜன்யம் யத் ஜகத் ஏதது அஜிந்திதம். இந்த பிரம்மாண்டத்துக்கு எல்லாத்துக்கும் கூடி ஒரு ஈஸ்வரன் கிடையாது. இது ஒரு ஈஸ்வரனிலிருந்து உண்டானது கிடையாது. இதனோட உற்பத்தி அப்படிங்கிறது நம்மளோட சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக்கும் அப்படின்னு ஒரு சிலவா சொல்லறா. ஸ்லோகம் 43. சதைவேதமனீஷம் ச ஸ்வபாவோக்தம் சதேத்ருஷம் அகர்த்தாசௌ புமான் ப்ரோக்த பிரகிருதிஸ்து ததாஜசா. சத் ஏவம் இதம் அனீஷம் ச ஸ்வபாவஹ உக்தம் சதேத்ருஷம் அகர்த்தா அசௌ புமான் ப்ரோக்தஹ பிரகிருதிஹி து ததா சசா. சத்துதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஈஸ்வரன் கிடையாது. அந்த சத்துலேந்து தன்னால உண்டாகி வந்ததாக்கும் இந்த பிரபஞ்சம். புருஷன் அப்படின்னு ஆரியாக்குமோ சொல்லப்படுறது. அந்த புருஷன் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சவர் கிடையாது. அதே மாதிரி பிரகிருதிக்கும் இல்லை இந்த பிரபஞ்சத்துல ஒரு கர்த்திருவம் அப்படின்னு ஒரு சிலவா சொல்லறா அப்படின்னு இங்க வியாசர் நாரத மகர்ஷிட்ட அவரோட டவுட்டை சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 44. ஏவம் வதந்தி சாங்யாம்ச்ச முனய கபிலாதயாம் ஏதே சந்தேஹ சந்தோஹ பிரபவந்தி ததாபரே. இப்படி சாங்கியர்களா இருக்கிற கபிலாதி முனிகளும் சொல்லறா. இப்படி இருக்கிற நிறைய சந்தேகங்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு இங்க வியாசர் நாரத முனிட்ட கேட்டார் அப்படிங்கிறத ஜனமேஜயன் கிட்ட வியாசர் சொல்லிட்டு இருக்கார். ஏவம் வதந்தி சாங்கியஹா ச முனயஹா கபில ஆதயஹ ஏதே சந்தேக சந்தோஹாஹ பிரபவந்தி ததா அபரே. ஸ்லோகம் 45. விகல்போபஹதம் சேத கிம் கரோமி முனீஸ்வர தர்மாதர்ம விவட்சாயாம் ந மனோ மே ஸ்திரம் பவேத். விகல்பஹ உபஹதம் சேதஹ கிம் கரோமி முனீஸ்வர தர்ம அதர்ம விவட்சாயாம் ந மனஹ மே ஸ்திரம் பவேத். நாரதமுனே, என்னோட மனசு இப்படி நிறைய சந்தேகங்களால ரொம்ப நிற்கிறது. நான் என்ன வாக்கம் செய்யட்டும்? தர்ம அதர்ம சிந்தனையில என்னோட மனசு சஞ்சலமாயிருக்கு அப்படின்னு நான் நாரத முனிட்ட சொன்னேன் அப்படின்னு ஜனமேஜயன் கிட்ட வியாசர் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்லோகம் 46. கோ தர்ம கீதிருஷோ தர்ம சின்னம் நைவோபலப்யதே தேவா சத்வகுணோத்பன்னா சத்ய தர்ம வியவஸ்திதாः. கஹ தர்மஹ கீதிருஷஹ அதர்மஹ சின்னம் ந ஏவ உபலப்யதே தேவாः சத்வ
சத்வ குண உற்பன்னாக சத்திய தர்ம வியவஸ்திதாக. தர்மம் என்னது, அதர்மம் என்னது, இதனோடதெல்லாம் லட்சணம் என்னது, இதொன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. சத்துவ குணத்திலேந்து உண்டானவாளாக்கும் தேவர்கள். அவ சத்திய தர்ம பரிபாலனம் பண்ணறா அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுட்டேன். ஸ்லோகம் 47. பீட்யந்தே தானவை பாவை குத்ர தர்ம வியவஸ்திதே தர்மஸ்திதா சதாதாரா பாண்டவா மம வம்சஜா. பீட்யந்தே தானவைஹி பாவைஹி குத்ர தர்ம வியவஸ்திதிஹி தர்மஸ்திதாக சதாதாராக பாண்டவாக மம வம்சஜாக. துஷ்டர்களான அசுரர்கள் ரொம்ப ரொம்ப சாத்விக குணம் இருக்கிற என்னோட வம்சத்தில் இருக்கிற பாண்டவர்களை துரோகிக்கிறா. அப்படியாக்குமானா எங்கேயாக்கும் இங்க தர்ம பரிபாலனம் நடக்கிறது அப்படின்னு நாரத முனிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். ஸ்லோகம் 48. துக்கம் பகுவிதம் பிராப்தா தத்ர தர்மஸ்ய காஸ்திதே அதோ மே ஹிருதயம் தாதா வேபதேதீவ சம்சயே. துக்கம் பகுவிதம் பிராப்தாஹ தத்ர தர்மஸ்ய காஸ்திதிஹி அதோ மே ஹிருதயம் தாதா வேபதே அதீவ சம்சயே. அப்படி ரொம்ப ரொம்ப துக்கங்கள் பாண்டவா அனுபவிச்சா. அங்க தர்மத்துக்கு என்னவாக்கும் ஸ்தானம் இருக்கு. அதனால என்னோட ஹிருதயம் ரொம்ப ரொம்ப கொஸ்டின் என்னோட ஹிருதயத்துல உண்டாகிறது, நிறைய டவுட் இருக்கு. அதனாலேயே என்னோட மனசு இப்படி சஞ்சலமா இருக்கு அப்படின்னு வியாச பகவான் நாரதர்கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 49. அதே மாதிரி ஸ்லோகம் 50ல ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு. அதனால அதை ரெண்டையும் சேர்ந்தாக்கும் இங்க பார்க்கிறோம். ஸ்லோகம் 49. குருமே அசம்சயம் சேத சமர்த்தோசி மகாமுனே த்ராஹி சம்சாரவார்தே த்வம் ஞானபோதேன மாமுனே. குருமே அசம்சயம் சேதः சமர்த்தः அசி மகாமுனே த்ராஹி சம்சார வார்தேஹே த்வம் ஞானபோதேன மாமுனே. 50வது ஸ்லோகம். மஜ்ஜந்தம் சோத்பதந்தம் ச மக்னம் மோகஜலாவிலே மஜ்ஜந்தம் ச உத்பதந்தம் ச மக்னம் மோக ஜலாவிலே. மகாமுனே, என்னோட மனசுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் இல்லாம பண்ணணுமே. அதுக்கெல்லாம் உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கு. சம்சார சமுத்திரத்துல மோக ஜலத்துல முங்கி பொங்கற என்னோடு அந்த மனசை காப்பாத்தனமே. ஞானம் அப்படிங்கிற நௌகையால என்னோடு இந்த மனசை காப்பாத்தனமே. சம்சார சாகரத்துல முழுகி தாழற என்னோடு மனச ஞானம் அப்படிங்கிற தோணியால காப்பாத்தனமே இப்படின்னு சொல்லிண்டு தேவி பாகவதத்துல திருதிய ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம் முடிவடைகிறது.